வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 1/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் இதிலிருந்து கொஞ்சமாக பால் ஊற்றி கட்டி இல்லாமல் கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி விட்டுறலாம். மீதி இருக்க பாலையும் ஊற்றிட்டு 1/4 பவுல் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி லைட்டாக திக்காகும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா இந்த அளவுக்கு வந்து திக்காக வந்துடும். இந்த டயத்தில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை பவுலில் ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் ஐஸ் கியூப்ஸ் போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி வச்சிருந்த பவுலை மேலே வச்சிடலாம். ஹேண்ட் பிளெண்டரில் வச்சு நான் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட விஸ்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் விக்ஸ் வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுற டைம் வந்து 25 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால ஐஸ்கிரீம் நம்மளுக்கு சாஃப்டாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாலில் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்துடலாம். மில்க் மேட்லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஹேண்ட் பிளெண்டர் வச்சு 15 மினிட்ஸ் மறுபடியுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்ததுக்கு அப்புறமா பாக்ஸ்ல வந்து ஊற்றி வச்சிடலாம். இதை மூடி 8 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஐஸ்கிரீம் எடுத்து நான் இப்போ பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மேலே டாப்பிங்ஸ் தூவிருக்கேன். சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி. யாருக்கெல்லாம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள்.